பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த மத போதகர் இருந்தார், கிறிஸ்தவ மத போதகர் இருந்தார். நிறைய சொற்பொழிவுகள், நிறைய நற்செய்தி கூட்டங்கள் ஆகியவற்றையெல்லாம் நடத்தி மிக மிக பிரபலம் பெற்றவர். அவர் இறந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பின்பு, மேபி ஒரு 2024 2010-12 ஆண்டு வாக்கில் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ புனிதர்களின் உடல் அழியாமல் இருக்கிறது, எத்தனையோ புனிதர்களின் உடல் பாகங்கள் அழியாமல் இருக்கிறது. எனவே ஆண்டவர்பால் எத்தனையோ ஆண்டுகள் இறைவார்த்தையை போதித்து பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த இவருடைய உடல் அழியாமல் இருக்கலாம் அல்லவா என்று சொல்லி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கல்லறையை தோண்டினார்கள். கிடைத்தது என்ன? ஒன்றுமில்லை. உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் ஆண்டவர் ஏன் விண்ணேற்றம் அடைந்தார் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பேங்கில் அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்டில் பணம் போட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? பணத்தை எடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா? பாதி பேர் கவனிக்கலை, அதான் பதிலே வரல. உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டால் மகிழ்ச்சியாக இருக்குமா? பணத்தை எடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா? பணம் போட்டால் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய தந்தையோ வீட்டுக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா? வீட்டை விட்டு மீண்டும் வெளிநாட்டுக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்குமா? சிலருக்கு போனால் போதுன்னு இருக்கும். நான் அதை கேட்கல, பொதுவாக கேட்குறேன். அவன் வந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும், போனால் மகிழ்ச்சி இராது என்பது பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று விண்ணகத்துக்கு செல்கிறார் என்றால் அது நம் அனைவருக்கும் ஒரு துயரம்தான். திருத்தூதர்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் மகிழ்ச்சி இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த தருணத்தை, அந்த நாளை நாம் இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏன் விண்ணேற்றம் அடைந்தார் என்ற கேள்வி, அதற்கான பதில் கண்டிப்பாக இயேசு விண்ணேற்றம் அடைந்துதான் ஆக வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. முதலாவதாக, இயேசுவின் சொந்த இடம், சொந்த நாடு என்பது மண்ணகம் அல்ல. மண்ணகத்தில் அவர் இருக்கிறார். தந்தையின் வலப்பக்கம் அமர்வதுதான், அமர்ந்து நம்மளையெல்லாம் நமக்காக பரிந்து பேசும், நம்மளையெல்லாம் ஆட்சி செலுத்துவதும் தான் அவருடைய முதலான வேலை. எனவே அவர் தந்தையிடம் சென்றார். இரண்டாவது, அவர் தந்தையிடம் சென்றால்தான் தூய ஆவியை நமக்காக தர முடியும். தூய ஆவியானவர் ஒரே நேரத்தில் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படக்கூடியவர். எனவே மகன் இங்கேயே தங்கிவிட்டால் தூய ஆவியார் வர முடியாது. எனவே அங்கு சென்றில்தான் தூய ஆவியார் நமக்கு அருளப்படுவார். அந்த தூய ஆவியார் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று 10ஆம் நாள் அனுப்பப்பட்ட பின்புதான் திருத்துதல் அனைவருமே உறுதி அடைந்தவர்களாக பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது, இயேசு கூடவே இருந்தால் இந்த சீடர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். இருக்கும்போது ஒரு வேலை செய்யவில்லை, இயேசுவோடு பின்னாடி போவார்கள். அட்டாச்மெண்ட். எனவே இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அவர்களை விட்டு பிரிந்துதான் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது தான் நீங்கள் அனைவருமே எல்லோருக்குமாக சொல்கிறார், படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கும் ஒரு அறிவுரையை சொல்லி செல்கின்றார். நான்காவதாக, சூரியன் இருக்கிறது என்றால் நிலா தெரியுமா? சூரியன் நல்ல பளிச்சென்று மின்னுகிறது என்றால் நிலா கண்களுக்கு தெரியுமா? தெரியாது. நட்சத்திரங்கள் தெரியுமா? தெரியாது. எத்தனையோ கோடான கோடி விண்மீன்கள் அங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், எதுவுமே தெரியாது. எனவே இந்த விசிபிள், கண்களுக்கு புலப்படக்கூடிய, நம்முடைய நாம் உணர்ந்து வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்றால், இன்விசிபிள், கண்களுக்கு தெரியாத நிறைய கிரகணங்கள் எப்படி சூரியனை சுற்றி இருக்கிறதோ அதுவெல்லாம் கண்களுக்கு சூரியன் இருந்தால் தெரியாது போல, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நம்மில் இருக்கக்கூடிய பல புனிதர்கள், பல நல்லவர்கள் கண்டுகொள்ளப்பட மாட்டார்கள். அவருடைய உண்மையான
குணம், உண்மையான பணி வெளியே தெரியாது. எனவே இயேசு மேலே சென்றுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு 4 கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கின்றேன். எனவே இந்த 4 கருத்துக்களின் அடிப்படையில் இயேசு நிச்சயமாக விண்ணேற்றம் சென்றுதான் ஆக வேண்டும். எனவே சென்றார். முன்பெல்லாம் திரைப்படம் பார்க்கும் பொழுது திரைப்படத்தின் கடைசியிலே என்ன வார்த்தை போடுவார்கள்? படமே பார்க்காம இருக்கியா? திரைப்படத்தின் முடிவில் என்ன வார்த்தை போடுவார்கள்? வணக்கம் அல்லது சுபம். இந்த 2 வார்த்தை தான் பழைய படங்களில் மாறி மாறி வரும். ஆனால் இன்று காலகட்டத்தில் நாம் நிறைய படங்களில் பார்த்தோமே என்றால் இந்த வணக்கம் சுபம் என்று இருந்தாலும் நிறைய படங்களில் ஒரு காட்சி அப்படியே வைத்து முடித்து செல்கிறார்கள். தொடரும், அதாவது பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பாகம் 4 வருகிறதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கதையோடு முடித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த இந்த நாளிலும் இன்றைய முதல் வாசகத்தை படித்தோமே என்றால் எல்லோரும் வானத்தை அண்ணாண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வெண்ணிற ஆடை அணிந்த 2 சமணர்கள் சொல்கிறார்கள், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாண்டு பார்க்கிறீர்கள்? இயேசு எப்படி விண்ணகம் ஏறி சென்றாரோ அப்படியே மீண்டும் திரும்பி வருவார். அதாவது 2ஆம் பாகம் உங்களுக்கு இருக்கிறது, இதோடு வாழ்வு முடிவடையவில்லை, இன்னும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டும் விதமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதை தான் நான் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அதுதான் 2ஆம் வருகை. எனவே கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்படி என்றால் இடைப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்றத்திற்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2-3 கருத்துக்களை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு என் பெயரால் இருக்கிறார்களோ, திருமுழுக்கு பெறுகிறார்களோ, அவர்கள் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர் என்று சொல்லுகின்றார். அவர்கள் முதலாக பேய்களை ஓட்டுவார்கள். பேய்களை ஓட்டுகிறார்களா என்றால் இன்று நிறைய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். நிறைய புனிதர்கள் பேய்களை ஓட்டினார்கள். நிறைய குருக்கள், துறவிகள், பொதுலையினர் யார் யாரெல்லாம் கடவுளின்பால் அதிகமாக அன்பு செய்து நிறைய ஜபங்களை செய்கிறார்களோ அவர்கள் பேய்களை ஓட்டுவதை நாம் அன்றும் பார்க்கிறோம், இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், ஓட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மிலும் பல பேய்கள் இருக்கலாம், ஓட்டப்படலாம். 2ஆவதாக புதிய மொழிகளை பேசுவர். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் புதிய மொழியை பேசுவர். அதற்கு இன்னொரு வார்த்தை பரவச பேச்சு. இந்த பரவச பேச்சு பேசுவதை பல நேரங்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விமர்சனம் செய்யக்கூடாது. ஏனென்றால் உண்மையிலே பரவச பேச்சு பேசக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த பரவச பேச்சு என்ன பேசுகிறாள் என்பது நமக்கு தெரியாது. அந்த பரவச பேச்சை புரிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கின்றார். சில இடங்களில் சாலக்குடிக்கு சென்றீர்கள் என்றால் என்ன பேசுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதற்கான விளக்கத்தை இன்னொரு நபர் சொல்லுவார். இது உண்மையிலே பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். எனவே பரவச பேச்சு, அந்நிய பேச்சு பேசுவார்கள் அல்லவா, அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. மாறாக அவர்கள் ஒருவேளை சில நேரத்தில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு சில போலிகளும் உண்டு. அதை குறித்து நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய பொதுவாக எல்லாவரையும் நாம் விமர்சனப்படுத்தக்கூடாது. மாறாக அவ்வாறு பரவச பேச்சு பேசக்கூடிய நபர்களின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமே என்றால் எது உண்மை எது போலி என்பது தெரிந்துவிடும். எனவே நாம் பொதுவாக விமர்சனம் செய்வதை காட்டிலும் போதிக்கக்கூடியவர்கள் வாழ்வு முறையை பார்த்தோமே என்றால் தெரியும். நல்ல பரவச பேச்சு பேசுவார்கள், வீட்டில் போய் மாமியாரை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அப்போ அந்த பரவச பேச்சுக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. இப்படி வாழ்வின் முறையை வைத்துக்கொண்டே நாம் தீர்மானித்து விடலாம். 3ஆவதாக சொல்கிறார், என் பெயரால் நம்பிக்கை கொள்பவர்கள் பாம்புகளை கையால் பிடிப்பர். அப்படி யாராவது பிடித்திருக்கிறார்களா? இல்லைன்னு சொல்றீங்க. புனித பவுலடியார் மால்தா தீவில் இருக்கும் பொழுது கட்டுவிரியின் பாம்பு அவர் கையை கவ்வும், கடித்துவிடும். அதை பிடித்து அப்படியே போடுவார். எல்லோரும் சொல்வார்கள், இவர் மிகப்பெரிய பாவி, இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான் என்று சொல்வார்கள். பவுலடியாருக்கு ஒன்றும் நேரவில்லை. ஏனென்றால் அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். பாம்பு அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. நிறைய உதாரணம் சொல்ல முடியும், பைபிளிலிருந்து சொல்லுகிறேன். 4ஆவதாக அவர்கள் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதற்கு உதாரணம் இருக்கிறதா என்றால் புனித அந்தோனியார் இருக்கிறார். அந்தோனியாரை திட்டமிட்டே கொல்ல வேண்டும் என்பதற்காக உணவில் நஞ்சை கலந்தார்கள். அது தெரிந்த அந்தோனியார் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவை உண்டார். நஞ்சுண்ட உணவை உண்ட புனித அந்தோனியாரே என்று சொல்லுகிறோம். எதுவும் அவருக்கு செய்ததா என்றால் சரியவில்லை. 5ஆவதாக சொல்கிறார், என் பெயரால் என் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். எருசலேம் ஆலயத்தில் செல்கின்ற வழியில் பேதுரும் ஏவானும் அங்கே
பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கூடிய நபரை பார்த்து சொல்கிறார்கள், எங்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, பொன்னோ பொருளோ எதுவும் இல்லை, ஆனால் ஆசிரியத்து இயேசுவின் பேரால் நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட. பாருங்கள், இதுதான் இயேசு மீது நம்பிக்கை கொண்ட நபர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அவர் சொல்லி செல்கின்றார். எனவே இந்த செய்தி தான் நமக்கு விண்ணேற்றம் அடைகின்ற நாளில் இறைவன் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய செய்தி. இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தாரா என்றால் வரலாற்று பூர்வமாக அவர் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு விண்ணேற்றம் அடைய வேண்டுமா என்றால் கண்டிப்பாக விண்ணேற்றம் அடைந்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, தந்தையின் திருவுளவும் அதுதான். அப்படிப்பட்ட விண்ணேற்றம் அடைந்த அந்த காலத்திற்கும் இரண்டாம் வருகைக்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். எனவே நாம் உண்மையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தோமே என்றால் இந்த பாம்பை கையில் பிடிக்க வேண்டும், கொல்லு நஞ்சை குடிக்க வேண்டும், அப்படி அல்ல. நீ பாம்பை கையை பிடிப்பது பதிலாக உங்கள் கணவன் மனைவி கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வயதாகி போன உங்களோட மாமனார் மாமியாரின் கரங்களை பிடியுங்கள். பாம்பை பிடிப்பதற்கு இது பல மடங்கு பெரியது. இன்றைய காலகட்டத்தில் இதுதான் இல்லை. தளர்ந்து போன மாமியார், தளர்ந்து போன பாட்டி தாத்தாக்கள், இவர்களை கைகளை பிடிச்சு வெளியே சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு ஆள்கள் இல்லை. இதை விடுத்து ஆண்டவரின் வாட்டை நம்புகிறேன் என்று சொல்லி பாம்பை பிடித்து என்ன பிரயோஜனம்? கொல்லும் நஞ்சை குடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. கொல்லும் நஞ்சை குடிப்பதற்கு நமக்கு இந்த பைத்தியமா? கொல்லும் நஞ்சை குடிப்பதற்கு பதிலாக காலையில் எழுந்ததும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, மாமனார் மாமியார் அப்பா அம்மாவுக்கு ஒரு டம்ளர் காஃபியை கொடுங்க. அதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். எல்லோரும் கொல்லு நஞ்சை குடிக்க முடியுமா? அந்தோனியாரை போல ஒரு சாம்பிளுக்கு கொடுப்போமே ஒரு பாத்திரத்தில் எல்லாருக்கும் குடிப்பீங்களா? எல்லோரும் இயேசு மீது நம்பிக்கை கொண்டவர் தான். நான் உட்பட எல்லோரும் கோயிலில் தான் கிடப்போம், யாரும் வெளியே போக முடியாது. மாறாக இதில் புதைந்திருக்கக்கூடிய கருத்து என்ன? கொல்லும் நஞ்சை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையோடு குடித்தால் ஒன்றும் செய்யாது. நீங்கள் விஷத்தை குடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. விஷத்துக்கு பதிலாக அன்பை நீ கொடு. அன்பாக இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை கொடு, காஃபியை கொடு, குளிர்ந்த தண்ணீரை கொடு, ஏழை எளிய மக்களுக்கு கொடு, உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடு. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே புதிய மொழிகளை பேசுவார். ஏன் புதிய மொழிகளை நீங்கள் பேச வேண்டும்? உங்களுக்கு தெரிந்த தாய்மொழியாம் தமிழிலே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உற்றார் உறவினர் அன்பிலிடம் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அதான் புதிய மொழி. பலருக்கு வாயில கெட்ட வார்த்தை தான் வரும், அதை விட்டுவிட்டு நல்ல வார்த்தையை பேசுங்கள், அதான் புதிய மொழி. ஆக இப்படிப்பட்ட புதிய மொழிகளை தேர்ந்தெடுங்கள். பரவச பேச்சு பேசினால்தான் நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று அர்த்தமல்ல. அது ஒரு சாரார் செய்வார்கள். அது ஜெபிப்பதற்கென்றே ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் உங்களுக்கு தேவை, நீங்கள் புதிய மொழிகளை பேசுங்கள். இதனால் வரை வாங்க, உட்காருங்க, அன்பார், நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஹாஸ்பிட்டல் போகுமா, அப்படி கேட்டே உங்களுக்கு பழக்கம் இல்லை என்றால் இனி கேளுங்கள். அதுதான் உங்களுக்கு புதிய மொழி. எனவே இயேசு கிறிஸ்துவின் இந்த 4 வகையான இந்த ஆலோசனைகள் இன்றைய காலகட்டத்தில் பொருள்கோளியல் முறையில், ஹெர்மெனோட்டிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பொருள்கோளியல் முறையில் நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு பொருத்தி பார்த்தோமே என்றால் நம்முடைய பிராக்டிக்கலாக நாம் யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன தருகின்றன? பாம்பை கையால் பிடித்து எனக்கு என்ன ஆகப் போகிறது? கொல்லும் நஞ்சை கொடுத்தால் எனக்கு என்ன ஆகப் போகிறது? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய செய்தி என்ன? நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், உன் அப்பாவை உன் அம்மாவை கவனிப்பது போல உன் மாமியையும் மாமனாரையும் வயதான குடும்பத்தாரையும் நீ கவனிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாம் பொருள் கொள்ளக்கூடிய அருமையான ஒரு செய்தி. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பைபிளை அப்படியே வாசித்து பொருள் கொள்வதை காட்டிலும் அது மடத்தனம். ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அப்படியே சொல்வார்கள், 10ல் ஒரு பாகம் கொடுன்னு சொல்லியிருக்கிறது, எல்லாரும் கொடுன்னா கொடுத்துருவீங்களா? நல்லா கொடுப்பீங்க எனக்கு நீங்க இல்லை. அப்போ அதில் புதைந்திருக்கக்கூடிய கருத்து என்ன? உன்னால் இயன்றதை ஆண்டவருக்கு கொடு. உன் விளைச்சலில் முதலில் ஆண்டவருக்கு கொடு. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் ஒன்றை கொடு. ஆண்டவரின் பேரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடு. அதான் செய்தி. அதை எடுத்துக்கொண்டு சட்டத்தை அல்லது இறைவார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் போதனை அல்ல. அதன் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய கருத்து என்ன? மனிதத்தின் நிறைவுதான் புனிதம். நான் எல்லா இடத்திலும் பிரசங்கத்தில் ஒரு தலைப்பை கொண்டுட்டே வருவேன். மனிதத்தின் நிறைவுதான் புனிதம். இந்த மனிதர்களை மதியாதவர்கள், சக மனிதர்களை அன்பு செய்யாதவர்கள், சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் என்னது நடக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது, ஒரு சாபம் தான் கிடைக்கும். எனவே உடன் இருக்கக்கூடிய பெற்றோரை, மாமனார் மாமியாரை நீங்கள் அன்பு செய்யுங்கள். அவர்களுக்கு தேவையான உணவை கொடுங்கள், தண்ணீரை கொடுங்கள், காஃபியை கொடுங்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய கடமை. சின்னஞ்சிறி என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா? அப்படி சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்மை பெற்ற தாய், பெற்ற தகப்பன்,
நம் கணவனை மனைவியை பெற்றெடுத்த மாமனார் மாமியார் வயதான உறவினர்கள் இவர்களுக்கு நாம் செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய செய்தி. என்னம்மா அதுதானே சரிதானே? எனவே அந்த கருத்துக்களோடு நாம் இந்த நாளில் பெற்றுக்கொண்ட செய்தியை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். கடவுள் என்று நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமன். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை